ஓகே, குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ரைட், இன்றைய வகுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன். ஓகே பிள்ளைகள், இன்றைய வகுப்பு 2027 ஜியோகிராபிக்குள்ள என்னென்ன பாடங்கள் இருக்கு? ஏ லெவல் ஜியோகிராபிக்குள்ள என்னென்ன பாடம் இருக்கு? சில நேரம் பிள்ளைகள் நீங்க ஓ லெவல்ல ஜியோகிராபி எடுக்காத ஆட்கள் இருப்பீங்க. ஓ லெவல் ஜியோகிராபிக்கும் அட்வான்ஸ் லெவல் ஜியோகிராபிக்கும் எந்த விதமான சம்பந்தம் தேவை இல்லை. ஆறாவது, நீங்க ஓஎல்ல ஜியோகிராபி எடுத்தா தான் ஏஎல்ல ஜியோகிராபி எடுக்கணும்னு சொன்னா எந்த வித இதுவும் இல்லை. துணிஞ்சி பயம் இல்லாம ஓஎல்ல ஜியோகிராபி எடுக்காதாக்களும் அட்வான்ஸ் லெவல்ல ஏஎல் எடுக்கிறது, நிறைய எடுக்கிறது. அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஓஎல்ல பத்தி இங்க கதைக்கப்படுறதும் இல்லை. பேசிக் ஓஎல்ல தான், அதெல்லாம் இல்லை. புதுசா ஆரம்பத்துல இருந்து ஃபுல்லா ஏஎலுக்குரிய சிலபஸை கற்றுக்கொள்ள போறோம். எப்படி என்னென்ன பாடங்கள் முதல்ல இருக்குது, எப்படி நாங்க படிக்க போறோங்கிறத நான் சொல்ல போறேன். வடிவா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று தந்திருக்கிறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். ஒவ்வொரு பகுதியா படிக்க படிக்க நீங்க டிக் பண்ணக்கூடிய மாதிரி ஸ்பேஸும் விட்டுருக்கு, ஒரு பிளக்கும் விட்டுருக்குது. அதுக்குள்ள சரின்னு போட்டுக்கொள்வீங்க. படிக்காத, நோட்ஸ் இல்லாத அல்லது சரியான விளக்கம் இல்லாத அந்த செக்ஷனை மார்க் பண்ணி அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல பிளான் பண்ணி ஒரு பாடத்திட்டம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அது உங்களோட கைகள்ல இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. பிள்ளைகள், ஏ லெவல் ஜியோகிராபிய நீங்க பாடசாலைகள்ல படிப்பீங்க, வேற டியூஷன்கள்ல படிப்பீங்க. ஸோ எங்க படிச்சாலும், எந்த ஆசிரியர்கிட்ட படிச்சாலும் அட்வான்ஸ் லெவல் ஜியோகிராபிய 3 பகுதிகளாக பிரிச்சு தான் படிப்பீங்க, படிக்க வேணும். இதுல எந்த இடத்துலையும் கண்டியில படிச்சாலோ, கொழும்புல படிச்சாலோ, புத்தளத்துல படிச்சாலோ மாற்றம் இல்லை. சோ புவியியலை 3 பிரிவுகளாக பிரிச்சுதான் படிக்க வேணும் அட்வான்ஸ் லெவல்ல. முதல்ல அந்த 3 பிரிவுகளும் என்ன, அதுக்குள்ள என்னென்ன பாடம் இருக்குது, எப்படி நாங்க படிக்கணும், இதைத்தான் இந்த வகுப்புல நான் சொல்ல போறேன். ஓகே, முதல்ல உங்களுக்கு அட்டவணை தந்திருக்கிறேன், அது இருக்கட்டும். இங்க வடிவா பாடத்திட்டத்தை விளங்கி கொள்வோம். ரைட், பெஸ்ட். ஓகே, ரைட் பிள்ளைகள், இது முதலாவது பகுதி, இது 2வது பகுதி, இது 3வது பகுதி. ஜியோகிராபி 3 பகுதிகளா இருக்கு. இந்த முதலாவது பகுதி ஜியோகிராபி பலர் விளங்கிக் கொள்றது அல்லது நீங்க விளங்கி வச்சிருக்கலாம். ஜியோகிராபின்னு சொல்றது மலையை பத்தி படிக்கிறது, கடலை பத்தி படிக்கிறது, இந்த இயற்கையை பத்தி படிக்கிறத ஜியோகிராபின்னு சில நேரம் நீங்க தவறுதலா விளங்கி வச்சிருப்பீங்க. சில நேரம் இயற்கையான விஷயத்தை பத்தி படிக்கிறதா ஜியோகிராபி. வானத்தை பத்தி படிக்கிறது, பூமியை பத்தி படிக்கிறது. நல்லா வடிவ விளங்க வேணும். 50% தான் சரியா ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல்ல 50%. அந்த 50% அரைவாசி பாட பரப்பு தான் இயற்கையை பத்தி படிக்கிற செக்ஷன்கள், அலகுகள். மலை, சமுத்திரம், காடுகள், காடுகள்ல இருக்கிற விலங்குகள், எரிமலை வெடிக்கிறது, நதி, பனிக்கட்டியாறு, இந்த மாதிரி இயற்கையான அம்சங்களை பத்தி படிக்கிறது 50%, அரைவாசி பகுதி. மிச்ச அரைவாசி பகுதி ஜியோகிராபில மானிட அம்சங்களை பத்தி படிக்கிறது. மனிதர்களால் உருவாக்கப்படுற நிலத்தோற்றங்கள். உதாரணம், நெல்வயல் மனிதர் உருவாக்குன ஒரு நிலத்தோற்றம், டவுன் மனிதர் உருவாக்குன நிலத்தோற்றம், ஃபேக்டரி மனிதர் உருவாக்குன நிலத்தோற்றம், சுரங்கம் தோண்டி கனியங்கள் எடுக்கிறது மனிதர் உருவாக்குற நிலத்தோற்றம்.
சோ மனிதர்கள் உருவாக்குன நிலத்தோற்றங்களையும் மனிதர்களுடைய செயற்பாடையும் படிக்கிறது அரைவாசி. அப்ப ஜியோகிராபி 2 தராசு வச்சோம்னு சொன்னா, ஒன்று இயற்கையான அம்சம், இயற்கையான நிலத்தோற்றம், இயற்கையில நடக்கிற நிகழ்வுகளை படிக்கிறது. சூறாவளி, சுனாமி, எரிமலை வெடிக்கிறது. இன்னொன்று மனிதர் நிலத்தோற்றம், மனிதர்கள் உருவாக்குன விடயம், நகரம், விவசாயம், குடியிருப்பு. அதே மாதிரி மனிதர்கள செயற்பாடு, சனங்கள் பெருகிற விதங்கள், விவசாய அண்மை காலங்கள்ல பயன்படுத்தப்படுற நவீன விவசாய முறைகள், கிரீன் ரிவல்யூஷன், பசுமை புரட்சி, அடுத்தது மரபணு தொழில்நுட்பம், அப்படி நவீன விவசாய நுட்பம். இப்படி ஜியோகிராபி 2 பகுதி. இயற்கையையும் இயற்கையிட செயற்பாடுகளையும் படிக்கிறது ஒரு பெரிய செக்ஷன், அரைவாசி. மிச்ச அரைவாசி மனிதர்கள செயற்பாடை படிக்கிறது. நல்லா விளங்கி கொள்ள வேணும். ஜியோகிராபின்னு சொல்றது இயற்கையையும் மனிதர்கள செயற்பாடும் 2 பேலன்ஸ்ல படிப்போம். அப்ப தவறுதலா நீங்க ஜியோகிராபின்னு சொல்றது வெறுமனே இயற்கையை பத்தி மட்டும் நினைக்க வேணாம். சரிக்கு அரைவாசி தான் இயற்கையை பத்தி படிக்கிறது, மிச்ச அரைவாசி மனிதர்களை பத்தி படிக்கிறது. பிள்ளைகள், இந்த ஜியோகிராபியில இந்த இயற்கை அம்சம் அல்லது இயற்கைக்கு சமனாக அதிகமாக இன்னொரு சொல் பயன்படுத்தப்படும். இயற்கைன்னு சொல்லி ஜியோகிராபியில அதிகமா கதைக்கிறதை விட இயற்கைக்கு பதிலாக இன்னொரு சொல் கதைப்பாங்க. அது பௌதீகம். பௌதீகம்னு கதைப்பாங்க. பௌதீகம், பிசிக்கல். சோ ஜியோகிராபியில இயற்கை அம்சம்னு கதைக்க மாட்டாங்க, பௌதீக அம்சம். இயற்கை நிகழ்வு அப்படி கதைக்கிறத விட பௌதீக நிகழ்வு. அப்ப இயற்கைய இன்னொரு சொல்லால பௌதீகம் அப்படின்னு சொல் கதைப்பாங்க. சோ ஜியோகிராபியில 3 பகுதியில முதலாவது பகுதி இயற்கையான அம்சங்களையும் இயற்கையில நடக்கிற தோற்றப்பாடுகளையும் படிக்கிற ஒரு பகுதி. அத பௌதீக புவியியல் என்று சொல்லி சொல்லுவாங்க. பௌதீக புவியியல். ஓகே. அப்ப ஜியோகிராபியில முதலாவது பகுதி பௌதீக புவியியல். ஓகே, 2வது பகுதிக்கு போகும். வன்மணி, இந்த போர்ட் கிளியர் இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கிளியர் ஆகி கொள்ளும். ஓகே 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 ரைட். அப்ப முதலாவது செக்ஷன் பௌதிக புவியியல். 2வது செக்ஷன் மனிதர்கள நிலத்தோற்றம், மனித நிலத்தோற்றம், மானிட நிலத்தோற்றம். அப்படி என்றால் விவசாயம், அந்த ஃபேக்டரிஸ், சுரங்கம் தோன்றது, குடியிருப்புகள், இப்படி மனித செயற்பாடு, அதையும் மானிட நிலத்தோற்றத்தையும் படிக்கிறது. சோ 2வது மானிட புவியியல், ஹியூமன் ஜியோகிராபி. இப்ப புவியியல் பாடம்னு சொல்ற பிள்ளைகள் இயற்கை அம்சங்களையும் இயற்கை தோற்றப்பாடுகளையும் மானிட அம்சங்களையும் மானிட தோற்றப்பாடுகளையும் படிக்கிறது தான் ஜியோகிராபி. இது 50 அரைவாசி பகுதி, இது அரைவாசி பகுதி, 2ம் சேர்ந்ததுதான் ஜியோகிராபி. ஆனால் எங்களுக்கு இன்னொரு செக்ஷன் தனியா நாங்க இன்னொரு 3வது பிரிவாகவும் படிக்க வேண்டி இருக்கு. ஜியோகிராபி மனிதர் அம்சத்தையும் இயற்கை அம்சத்தையும் படிக்கிறது ஜியோகிராபி. அப்ப இந்த 3வது பகுதி ஏன் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கின்றால், இந்த இயற்கை அம்சங்களை படிக்கும்போது அதை இலகுவா விளங்கிக் கொள்றதுக்கு மெப்ஸ் பயன்படுத்துவாங்க, கிராஃப் பயன்படுத்துவாங்க, சில வரைபடங்கள் பயன்படுத்துவாங்க, சில போட்டோஸ்கள் பயன்படுத்துவாங்க. உதாரணம், எரிமலை அதிகமா வெடிக்கிற பகுதி அல்லது சூறாவளியிட தாக்கம், சுனாமியிட தாக்கத்தை படிக்கணும்னு சொன்னா, அதை அறியணும்னு சொன்னால் சேட்டலைட் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணும். சேட்டலைட்ல இருந்து எடுக்கிற இமேஜ், விமான படங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணும், மெப் ஹெல்ப் பண்ணும். சோ இப்படி இந்த பௌதிக விடயங்களையும் மனிதர்கள் அம்சம் மானிட புவியியலையும் கற்றுக்கொள்றதுக்கு விளங்கிக் கொள்றதுக்கு நமக்கு சில விஷயம் சப்போர்ட்டா இருக்கு. மெப் சப்போர்ட்டா இருக்கும், கிராஃபுகள் வரைவுகள் சப்போர்ட்டா இருக்கு, சில படங்களை கீறி விளங்கப்படுத்துறது, சில போட்டோஸ். உதாரணமா மானிட அம்சங்கள்ல
சனத்தொகையில பரம்பல் பார்க்கணும்னு சொன்னா எங்க சனம் கூட எங்க சனம் குறைய அது சம்பந்தமா ஒரு பாடம் படிப்போம். ஸோ ஒரு இலங்கை மெப்ல சனம் கூட இருக்கிற இடம் காட்டப்பட்டிருக்கும், குறைய இருக்கிற இடம் காட்டப்பட்டிருக்கும். ஸோ அந்த மெப்ஸ் பயன்படுத்துவோம். அப்ப இந்த ரெண்டும் தான் ஜியோகிராபி. 50க்கு 50. இத ஈஸியா சரியா படிக்கிறதுக்கு இது ரெண்டுக்குள்ள இருக்கிற விடயங்களை விளங்கி கொள்றதுக்கு கொஞ்சம் விடயம் நமக்கு ஜியோகிராபிக்ல பயன்படுத்தப்படுற நுட்பம் இருக்கு. அத செய்முறை புவியியல் சொல்றது, பிராக்டிக்கல் ஜியோகிராபின்னு சொல்றது. பெரிய விடைய பிராக்டிக்கல் இங்க இல்ல, செய்முறை புவியியல் சொல்றது. நாங்க பிராக்டிக்கல் ஜியோகிராபின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப 3 பகுதிகளாக புவியியலை பிரிச்சு படிக்க போறோம். ஓகே பிள்ளைகள், இப்ப முதலாவது ஸ்டெப் என்ன நாங்க படிக்க போறோம்ங்கிறத விளங்கி கொள்ளுங்க. முதல்ல 12ஆம் ஆண்டுல உங்களுக்கு பாடங்கள் இப்படித்தான் இருக்கும். ரைட், இதுல உங்களுக்கு பாடம் உங்களோட எப்படி இறுதி பரீட்சைக்கு நீங்க எதிர்கொள்ள போறீங்க, பாடசாலை உங்களை எப்படி தயார்படுத்தும், இலங்கையில இருக்கிற எந்த பாடசாலையும் பொதுவான ஒரு முறையை தான் வச்சிருக்குது. நான் எப்படி உங்களை வழிபடுத்த போறேன் அதை தான் நான் சொல்றேன். பிள்ளைகள், உங்களோட இறுதி பரீட்சை ஃபைனல் எக்ஸாம், இறுதி பரீட்சைக்கு முன்னுக்கு பாடசாலை கலைத்திட்டங்கள் எந்த பாடசாலையில நீங்க படிச்சாலும் அட்வான்ஸ் லெவல்ல உங்களை இறுதி பரீட்சைக்கு கொண்டு வந்து அந்த பரீட்சையை வடிவா நேர்த்தியா செய்ய வைக்கிறதுக்காக 6 தவணைகள் பிரிக்கப்பட்டிருக்கும். 1 2 3 4 5 6 6 தவணைகளூடாகத்தான் கடைசியாத்தான் நீங்க பரீட்சைக்கு போவீங்க, ஃபைனல் எக்ஸாம். சோ பாடசாலைகள்ல முதலாம் தவணை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், முதலாம் தவணை என்னென்ன நீங்க படிக்க வேண்டியிருக்கோ அதை உங்களுக்கு வடிவா படிச்சு கொடுக்கணும், அதுக்கு நல்ல தெளிவான நோட்ஸ் கொடுக்கணும், எல்லாம் படிச்சு முடிய உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கணும். அந்த முதலாம் தவணை படிச்ச அழகுக்களை வச்சு போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ முதலாம் தவணை உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும், ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம். அதே மாதிரி செகண்ட் டைமுக்கு வந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் வேலை கூடும். முதலாம் தவணை என்ன படிச்சீங்களோ அதோட சேர்த்து 2ஆம் தவணை பாடத்திட்டத்தையும் படிக்கணும். அதுக்குரிய சரியான நோட்ஸை எழுதியோ அல்லது குறிப்பு பிரிண்டோ புத்தகத்தோ வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு செகண்ட் டைம் எக்ஸாம் நடக்கும். இந்த செகண்ட் டைம் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸும் செகண்ட் டைம் சிலபஸும் சேர்த்து நடக்கும். அந்த செகண்ட் டைம் எக்ஸாம் முடிய அந்த பேப்பரை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை ஞாபகப்படுத்து. அதே மாதிரி 3ஆம் தவணை சிலபஸ் முடிய 3ஆம் தவணை எக்ஸாம், அதே மாதிரி 4ஆம் தவணை எக்ஸாம், அதே மாதிரி 5ஆம் தவணை எக்ஸாம், அதே மாதிரி 6ஆம் தவணை சிலபஸ் படிச்சு முடிய 6ஆம் தவணை எக்ஸாம். இதோட ஃபைனல் எக்ஸாமுக்கு போவீங்க. இதுல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், பாடசாலைக்கு முன்னுக்கு பாடசாலையில ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் முடிக்கிறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் முடிக்க வேணும். நானோ நீங்க போற டியூஷனும் நான் என்ற இதை சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் முடிச்சே ஆகணும். சோ ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸை பாடசாலைகளுக்கு முன்னுக்கு முடிச்சு போட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு நாம ஒரு எக்ஸாம் செய்வோம். நான் உங்களுக்கு பேப்பர் சென்ட் பண்ணுவேன், அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேப்பரை நீங்க செஞ்சு பார்த்து போட்டு அந்த பேப்பரை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அந்த பேப்பரை விளங்கப்படுத்தும் போது முதலாம் தவணை படிச்ச விடயங்களை ஃபுல்லா உள்ளடக்கி அந்த பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். எப்படி வினாக்கள் வரும், எப்படி விடையளிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல்ல நடக்கிறதுக்கு முன்னுக்கு நான் ஒரு பேப்பர் தருவேன். அதே மாதிரி செகண்ட் டைம், அதே மாதிரி தேர்ட் டைம் எல்லா தவணைக்கும் நடக்கும். கடைசியில இறுதி பரீட்சை நாங்க நிறைய மாடல் பேப்பர் எதிர்பார்க்கிற வினாக்கள் செஞ்சு பிள்ளைகள் ஒருக்கா நான் கதைக்கிற விலங்குதான் பாருங்க, ஒருக்கா வெயிட் பண்ணுங்க. எங்கட பிசி ஒருக்கா ரீஃப்ரெஷ் ஆகுது, ஒருக்கா வெயிட் பண்ணுங்களாம். நான் கதைக்கிற விலங்குதான் எங்கட கோகோ சாப்பிடுற பிள்ளைகள் கதைக்கிற விலங்குதான். பிசி ஒருக்கா ரீஃப்ரெஷ் ஆகுது, 1 மினிட்ல சரியாகும் ஆட்டோமேட்டிக்கா. நான் கதைக்கிற விலங்குதான் கோகோ சாப்பிடுற பிள்ளைகள். வெயிட் பண்ணுவா. ஓகே.
ஓகே. வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள், இது இருக்க வாரு. ஓகே ரைட் சரி ஓகே சரி ரைட் ஓகே தானே பிள்ளைகள், எங்களோட கோகோஸ்ட் பிள்ளைகள் சரிதானே? சரிதானே? நான் ஸ்பீடா போகலாம்ல, இன்னைக்கு சிலபஸ் எல்லாம் முடிக்கணும். வேகமா சொல்லுங்க பிள்ளைகள். ஓகே ரைட் ஓகே ஓகே ரைட். அப்ப நாங்க பாடசாலையை விட வேகமா போகணும் பிள்ளைகள். 2027 இப்ப உங்களுக்கு 2 வகுப்பு போடப்பட்டிருக்கு கிழமையில, சாரி 2 வகுப்பு கிழமையில போடப்பட்டிருக்கு. அடுத்த மாதத்திலிருந்து அது 3 வகுப்பா போகும். 2027 வகுப்பு எங்கிட்ட வளமையா வார 2026 பிள்ளைகள் உங்களுக்கு மீட்டல் வகுப்பு. கவனமா இந்த வகுப்புகளை கவனமா அதை படிச்சு கொள்ளும் போது நீங்க நல்ல ரிவிஷன் மாதிரி எடுத்து போட்டு இந்த முறை உங்களோட அடுத்த டேம் எக்ஸாம் வடிவா செய்ய வேணும். அதே மாதிரி 2025 உங்களுக்கும் இது ரிவிஷன் வகுப்பு. ஏனென்றால் 2026க்கும் 25க்கும் தெரியும் எங்களோட ஜியோகிராபில ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற விஷயம்தான் மிக முக்கியமான கட்டாயமான வினா உள்ளது. அதனால அது மறுபடி ரிவிஷனா படிக்கிறதுல உங்களுக்கு புள்ளி அதிகரிக்கும். இது நீங்க அனுபவத்துல கண்டிருப்பீங்க. ரைட். இப்ப நாம முதல் வேலை என்ன செய்ய போறோம்னு சொன்னா பிள்ளைகள், இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்னென்ன பாடம் இருக்கு, தவணை ஒன்றுக்கு என்னென்ன பாடம் படிக்கணும், அதை படிச்சு போட்டு என்ன செய்யணும்ங்கிறத பார்க்க போறோம். சோ பௌதிக புவியியல் அப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். 3ஆ பிரிச்சு படிக்க போறோம். அந்த பௌதிக புவியியல் செக்ஷனுக்குள்ள இயற்கையை பற்றிய விடயம் இருக்கு. சோ அதுக்குள்ள என்னென்ன அழகு இருக்கு, முதல்ல அந்த அழகுகள் என்னென்னு எழுதுவோம். முதலாம் தவணை என்னென்ன படிக்க போறோம். ஓகே. முதலாவது பிள்ளைகள், நாங்க இந்த 3க்கும் பொதுவா ஒரு அழகு ஒன்று படிப்போம். பெஸ்ட் அழகு இந்த 3க்கும் ஒரு பொதுவான அழகு, அதாவது புவியியல் என்றா என்ன என்று படிப்போம். சின்ன ஒரு பாடம், ஒரு நாள் வகுப்பு, அதிலே இந்த பாடம் முடிஞ்சு. புவியியல் அறிமுகம் சொல்ற முதலாவது அழகு ஒன்று படிப்போம். அது ஒரு பொதுவான அழகாக இருக்கும். அது மாநில புவியியலுக்குள்ளே வராது. பௌதிக புவியியல், செய்முறை புவியியல் 3க்கும் பொதுவா ஜியோகிராபி சப்ஜெக்ட். வாட்ஸ் த ஜியோகிராபி சப்ஜெக்ட்? புவியியல் பாடம்னா என்ன என்று சொல்லி அறிஞர்கள், கணக்கு அறிஞர்கள் அப்படியெல்லாம் இல்ல, 2 டெபினிஷன் ஜியோகிராபி என்ற நிறைய அறிஞர்கள் ஜியோகிராபின்னா என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுல பெஸ்டான 2 டெபினிஷன், 2 லைன், அந்த 2 வரி தான் ஜியோகிராபி என்னன்னு சொல்லி இருக்கு. ஸோ அதனூடாக ஜியோகிராபி பாடம்னா என்னன்னு ஒரு பாடம் படிப்போம். சிம்பிளான பாடம், நான் நினைக்கிறேன் ஒரு கிளாஸ்ல அது முடியும். சோ இது முடிச்ச பிறகு பிரதான பாடங்களுக்கு போவோம். அதுல முதலாவது பாடம் பௌதிக புவியியல் என்ன. பௌதிக புவியியல் அறிமுகம் படிப்போம். பௌதிக புவியியல் அறிமுகம். பௌதிக புவியியல் சொன்னா என்ன, அந்த பௌதிக புவியியலுக்குள்ள என்னென்ன பகுதிகள் இருக்கு, அதுக்குள்ள எப்படியாப்பட்ட விடயம் ஒரு சிம்பிளான ஒரு அழகு படிப்போம். சில பள்ளிக்கூடங்கள்ல இந்த அழகு அல்லது சில இடங்கள்ல இந்த அழகை விட்டு போட்டு அடுத்த அழகுக்கு போயிடுவாங்க. என்றால் இங்க என்ன படிக்க போறங்கிறதுல சமரி தான் இது. அதனால இதை பிள்ளைகளுக்கு சொல்லும் போது சில நேரங்கள் அது குழப்பமாக இருக்கும்போது அவங்க இதை விட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனா நாம இதையும் படிச்சு போட்டு தான் அந்த ஓர்டருக்குள்ள போவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி இதை சொல்லு வடிவா படிப்போம். 2ஆவது எங்களோட மெயினான பாடம் புவி தொகுதி, ஜியோ சிஸ்டம். புவி தொகுதியை பத்தி படிப்போம். பிள்ளைகள் கொஞ்சம் விளங்கணும், நாங்க படிக்கிறது ஜியோகிராபி புவியியல். ஒரு நாளும் வியாழன் கோள் அல்லது நெப்டியூன் கோள், சூரியன் எது பெரிய பெரிய கோள், 8 கோள்ல என்ன, அப்படி சூரிய குடும்பம் எங்கட பாடம் இல்ல. எங்களுக்கு பூமியை பத்தி படிக்கிறது விளங்கும் நினைக்கிறேன், நான் கதைக்கிறது புவியை பத்தி படிக்கிறது எங்கட பாடமா. சோ புவி தொகுதியை பத்தி படிப்போம். என்று சொன்ன பிள்ளைகள், இப்ப ஒரு ஆளை பார்த்து தொகுதி என்று சொல்ல மாட்டோம். ஒரு ஆள் இருந்தா தொகுதி, கணக்க சேர்ந்து இருந்தா தான் தொகுதி. இப்ப நம்மளோட உடம்பெடுத்து பாருங்களேன், எத்தனை விஷயம் சேர்ந்து இருக்கு. சமிபாட்டு செக்ஷன் இருக்கு, என்ன அடுத்து சுவாச செக்ஷன் இருக்கு, எண்பு செக்ஷன் இருக்கு, எண்பு தொகுதி. ஸோ நிறைய பார்ட்ஸ் சேர்ந்து ஃபிட் ஆகி இருக்கிறதா நம்மட ஹியூமன் பாடி, மனித உடல். அதே மாதிரி இந்த பூமி இருக்குதானே, அது ஒரு 4 முக்கியமான 4 ஃபிட் பண்ணப்பட்டிருக்கிறதா ஜியோ சிஸ்டம், புவி தொகுதி. ஸோ அந்த 4 என்னன்னு சொன்னால், ஒன்று காற்று, அது வளிக்கோளம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வாட்டர், நீர், நீர்க்கோளம்னு சொல்றது.
இன்னொன்று கற்கோளம். கற்கோளம்னு சொன்னா மண், பாறை அதோட தொடர்பு பட்டது. இன்னொன்று உயிர்கோளம், தாவரம், விலங்கு. சோ வளிக்கோளம், நீர்க்கோளம், கற்கோளம், உயிர்கோளம், இந்த 4 பேரும் சேர்ந்ததுதான் புவிக்கோளம். சோ இந்த 4 பத்தி படிப்போம். வழி, பூமியில வழி என்ன மாதிரி இருக்குது, அதுல எப்படி விடயம்னு படிப்போம். அடுத்தது பூமியில இருக்கிற நீரை பத்தி படிப்போம், தண்ணியை பத்தி படிப்போம், சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம். அதே மாதிரி கற்கோளம், மலைகள், பாறைகள், அதுகள். அதே மாதிரி உயிர்கோளம், தாவர, விலங்கு. சோ முதலாவது பாடம் இந்த 4 பத்தி, இந்த 4க்கும் இடையில தொடர்பு இருக்குது, இந்த 4ம் சேர்ந்துதான் பூமிங்கிறத ஒரு சிம்பிளான ஒரு பாடம் இருக்குது, இலகுவான பாடம். இது எங்கட பௌதிக புவியியல்ல ஒரு முக்கியமான முதல் அழகா சொல்லலாம். இதெல்லாம் அறிமுக அழகு. மூணாவது அழகு பிள்ளை நாங்க படிப்போம், பூமியில ஸ்ட்ரக்சர் படிப்போம், அதாவது புவி கட்டமைப்பை படிப்போம். பூமி கோளமா இருக்கிற பூமி, அதுக்கு சில ஸ்ட்ரக்சர் இருக்கு பிள்ளை. இப்ப பூமி இப்படி இருக்குன்றால் இப்போ ஒண்ணும் நீங்க பாடமாக்கவோ விளங்கிக் கொள்ளவோ தேவையில்லை. கொஞ்சம் கவனிச்சு கொண்டா சரி என்னென்ன படிக்க போறங்கிறது. இப்ப இதுல பாடமாக்குறதுக்கு பெரிய இதுகள் இல்லை. ரைட். இந்த பூமியில மேற்பரப்புல ஒரு மெல்லிய பகுதி இருக்கு, அது ஓடு, கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. புவியோடு ஓடு. உள்ள இந்த இடையில இருக்கிறத சொல்றது மூடி, உள்ள இருக்கிறத மையம்னு சொல்லுவாங்க. சோ பூமியில உள்ளுக்குள்ள சயின்டிஸ்ட், ஜியோகிராபர் ஆராய்ச்சி பார்க்கும்போது 3 லேயராக பூமி இருக்கிறது சொல்லி இருக்கிறாங்க. புவியோடு, மூடி, மையம். இந்த 3 லேயரை பத்தி படிக்கும். சோ புவி கட்டமைப்புக்குள்ள ஓடு, மூடி, மையம், இதை பத்தி படிப்போம். பூமி எவ்வளவு ஆழம் வரைக்கும் இருக்கும், பூமியில நடுவுல என்ன இருக்கும், பூமியில நடுவுல எவ்வளவு ஹீட், அந்த ஹீட் அதிகமான ஹீட் பூமியில நடுவுல, புவியில உட்பகுதியில கிட்டத்தட்ட 6000 பாகை செல்சியஸுக்கு மேல வெப்பம். பூமியில உட்பகுதியில 6000 பாகை செல்சியஸுக்கு மேல வெப்பம். இந்த வெப்பம் இன்னொரு இடத்துல இருக்குது, சூரியன்ற மேற்பரப்புலையும் 6000 பாகை. சோ சூரியன்ற மேற்பரப்பு வெப்பம் பூமிக்கு உள்ள சமமா இருக்கு. சோ பூமிக்குள்ள ஏன் இவ்வளவு வெப்பம் வந்தது, பூமியில பிரஷர், பூமிக்கு உள்ள எவ்வளவு அமுக்கம் இருக்கு, பூமிக்குள்ள என்னென்ன இருக்குது, இரும்பு, நிக்கல், இப்படியாப்பட்ட மினரல்ஸ், கனிமம் உருகி போயிருக்கு. பூமியில நடுப்பகுதி சுத்தி கொண்டிருக்கு மிக ஸ்பீடா. சோ இந்த பூமிக்கு உள்ள இருக்கிற சமாச்சாரங்களை படிப்போம். அதுதான் புவி ஸ்ட்ரக்சர் படிப்போம். இது 3வது அலகு. 4வது பாறைகளை பத்தி படிப்போம். ராக்ஸ், சின்ன ஒரு அலகு. பாறைகள், பாறைகள், ராக்ஸ், ராக், பாறைகள், பாறைகள ஃபார்மேஷன் படிப்போம். பாறைகள் எப்படி உருவாகும்னு படிப்போம். பாறைகள டைப் படிப்போம். பாறைகள வகை படிப்போம். சோ பாறைகளுடைய உருவாக்கம், பாறைகளுடைய வகை, நம்மட குட்டி இலங்கையில எந்தெந்த நிலத்துல எந்த விதமான பாறைகள் இருக்குன்னு சொல்லி இலங்கையும் அதோட கொஞ்சம் சின்ன ஃபிட் பண்ணி படிப்போம். சோ பாறைகளுடைய உருவாக்கம், பாறைகளுடைய வகை, நம்மட நாட்டையும் ஜாயின் பண்ணி படிப்போம். இந்த 4வது அலகு. 5வது மண்ணை பற்றி படிப்போம். மண், சொய், மண், மண், மண். சயின்ஸ்ல இருந்து நீங்க படிச்சுட்டு வந்திருப்பீங்க, சயின்ஸ்ல ஓஎல்ல மண்ணை பற்றி, சொய், மண் எப்படி உருவாகும், மண்ணுக்கு சில பண்பு இருக்கு. எங்கட நாட்டுல வகை வகையான மண் இருக்கு. எங்கட மன்னார்ல மண் அள்ளுனீங்கன்றால் சில இடங்களா மண் அள்ளி போதுன்னா அரிசி மாறி கொட்டும். சில இடத்துல மண் அள்ளையில அது களி. சில இடத்துல செம்மஞ்சள் கலர்ல மண் இருக்கு, சில இடத்துல ஆஸ் கலர்ல மண் இருக்கு. ஸோ இலங்கையில வகை வகையா மண் இருக்கு. ஸோ அந்த இலங்கையில வகைகள், மண்ற வகைகளை படிப்போம். மண் எப்படி உருவாகும், அந்த மண்ணுக்கு சில கேரக்டர் பண்புகள் இருக்கு. நம்மட நாட்டுல எப்படி மண்ணுண்டு, மண்ணை பற்றிய ஒரு அழகு 5வது இருக்கு. அதுக்கு பிறகு கனியங்களை படிப்போம். இலங்கையில கனியங்கள், இலங்கையில ஸ்ரீலங்காவில் இருக்கிற மினரல்ஸ், பெட்ரோலியம், அந்த டீசல், இதெல்லாம் ஒரு கனிமம், மசல், எரிபொருள் கனியம். இரும்பு உலோக கனியம். களிமண்ணும் ஒரு கனியம், அது உலோகம் அல்லாத கனியம். உலகத்துல இயற்கை வளமான கனியத்தை 3ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று எரிபொருள் கனியம்.
எனர்ஜி மினரல்ஸ், கரண்ட் எடுக்க பயன்படுத்துவாங்க, வாகனத்தை ஓடுறதுக்கு பயன்படுத்துவாங்க, இயந்திரங்களை இயக்க பயன்படுத்துவாங்க. எனர்ஜி மினரல்ஸ், எரிபொருள் கனியம், அது இலங்கையில கொஞ்சம் தான் இருக்கு, இல்லை என்று சொல்லலாம். இன்னொன்று உலோக கனியம், இரும்பு, செம்பு, பித்தளை, அதுவும் இலங்கையில ஒரு லிமிட் பண்ணி தான் இருக்கு. இன்னொன்று உலோகம் அல்லாத கனியம், இலங்கையில எக்கச்சக்கமா இருக்கு. களிமண், ரத்தினக்கல், கனியமணல் அப்படி இருக்கு. சோ நம்மட நாட்டுல இருக்கிற கனியத்தை 3ஆ பிரிச்சு படிப்போம். எரிபொருள் கனியம், உலோக கனியம், உலோகம் அல்லாத கனியம், இப்படி படிப்போம். 7வது படிப்போம், கடைசி அழகு தவணை 1க்குள்ள கவனிச்சு கொள்ள வேணும். இப்ப பூமியை எடுத்து பார்த்தால் பிள்ளைகள், புவியிட மேற்பரப்புல நிறைய அம்சம் இருக்கு. உதாரணம், கண்டம் இருக்கு, 7 கண்டம், 5 சமுத்திரம், எக்கச்சக்கமான கடல்கள். பிள்ளைகள், கடல்களுக்குள்ள பள்ளம் இருக்குது பிள்ளைகள், சமுத்திரங்களுக்குள்ள ஆழமான பள்ளம் இருக்கு. உதாரணமா இமயமலை இருக்குது. இமயமலையோட உயரம், உலகத்துல உயரமான டாப் பாயிண்ட் உயரம் எவரெஸ்ட் சிகரம், இமயமலையில இருக்கிற எவரெஸ்ட் சிகரம். இது கடல் மட்டம் எடுத்தமா இருந்தால் இது கடல் எடுத்து சி லெவல் எடுத்தமா இருந்தால் கடல் மட்டத்திலிருந்து 8000 இவ்வளவு உயரத்துல இருக்கு. 8848, 8 8 4 8 வச்சா இமயமலை, ரைட்? 8848 கடல் மட்டத்திலிருந்து 8848 மீட்டர் உயரத்தில். நான் விளங்குற மாதிரி சொல்றேன். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர், 8.5 கிலோமீட்டர், 8.5 கிலோமீட்டர் தரையிலிருந்து 8.5 கிலோமீட்டர் உயரத்துல இமயமலை இருக்கு. இதான் ஆக கூடின உயரம் உலகத்துல. உலகத்துல ஆழம் ஒன்று இருக்குதானே, உலகத்துல ஆழம், அது மரியானா ரிங்ஸ், மரியானா ஆழி. அது ஆழம் நான் கிலோமீட்டர் கணக்குல சொல்றேன், 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர் கடல் சி லெவல்ல இருந்து 11 கிலோமீட்டர். நல்லா பாரு, உலகத்துல உயரத்தை விட உலகத்துல ஆழம் அதிகம். 11 கிலோமீட்டர் ஆழம், உயரம் 8 சொல்றேன். சோ இப்படி நிலவுருவங்கள் இருக்குது. மலைத்தொடர், ஆழி, மேட்டு நிலங்கள், கண்டங்கள், சமுத்திரங்கள், மேற்பரப்புல எக்கச்சக்கமான இயற்கையான நிலவுருவங்கள் இருக்கு. இந்த நிலவுருவங்கள் எப்படி உருவானது, அல்லது இந்த நிலவுருவங்கள் மாறிக்கொண்டிருக்கு. இப்ப இலங்கையெல்லாம் ஆரம்ப காலத்துல இந்தியாவோட ஜாயின் பண்ணி இருந்தது, இப்ப தனியா வந்துட்டு இன்னும் இலங்கையோட ஷேப் மாறுது. சோ நிலவுருவங்கள், தீவுகள், மலைகள், அது மாறிக்கொண்டிருக்கு. அதுல சைஸ், அதுல இயல்புகள் மாறிக்கொண்டிருக்கு. சோ புவி மேற்பரப்புல இருக்கிற இயற்கையான அம்சங்கள் மாற்றம் அடைஞ்சு கொண்டிருக்கு. அது எப்படி உருவானதுன்னு சொல்லி நாங்க ஜியோகிராபில படிப்போம், மிகப்பெரிய அழகு. சோ அதுக்கு காரணம் பூமிக்கு உள்ள நடக்கிற சில செயற்பாடு, அதை அகவிசைன்னு சொல்றது. பூமிக்கு உள்ள நடக்கிற செயற்பாடு, இந்த கண்டங்கள் உருவானது, சமுத்திரங்கள் உருவானது, இந்த மாதிரி மலைத்தொடர்கள் உருவானது, இந்த மாதிரி ஆழமான பள்ளங்கள் உருவானது. இப்படி மேற்பரப்புல இருக்கிற இந்த நான் இப்ப உதாரணமா சொன்ன நில உருவங்கள் உருவானதுக்கெல்லாம் காரணம் பூமிக்கு உள்ள இருந்து சக்தி, போர்ஸ் செயற்பட்டு கொண்டிருக்கு. அந்த போர்ஸை பத்தி படிப்போம். நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம். அகவிசையை பத்தி படிப்போம். அடைய அந்த உள்ளுக்குள்ள இருந்து செயற்படுற சக்தி, அதனால அதை அகவிசைன்னு சொல்றோம். 4 அகவிசை செயற்பாடு படிப்போம். 1, எரிமலையை பத்தி படிப்போம், எரிமலை வெடி. 2வது, நிலநடுக்கத்தை பத்தி படிப்போம். 3வது, புவி அசைவுன்னு சொல்ற ஒன்றை பத்தி படிப்போம். புவி அசைவு விசை, நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, படிப்போம். 4வது, ஈஸியான 4வது, புவி தகடுகளை பத்தி படிப்போம். ஜியோ டெக்டானிக் பிளேட், புவி தகடு, இதுவும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. 3 உங்களுக்கு புது சொல். சோ இவ்வளவும் முதலாம் தவணை நாங்க படிப்போம். இதை எப்படி படிக்கிறது, நான் எப்படி சொல்லித்தர போறேன்டா, இதுல நோட்ஸ் ஒன்னும் நான் வாயால சொல்ல, நீங்க கையால எழுதுற விளையாட்டு இந்த வகுப்புல இருக்காது. அப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், உங்களோட குரூப்ல இந்த ஃபெஸ்ட் டைமுக்கு நீங்க படிக்க வேண்டிய நோட்ஸ் ஒரு புத்தகமாக சென்ட் பண்ணி இருப்பேன்.
இன்றைய வகுப்புல மறுபடியும் சென்ட் பண்ணி புத்தகமா சென்ட் பண்ணி இருப்பேன். முதலாவது இதுல இருக்கிற பகுதியை படிக்க போறோம். சோ அந்த புத்தகத்தை இன்றைக்கு மறுபடியும் சென்ட் பண்ணுவன். பிடிஎஃப் அதை தருவன். தயவு செய்து பிடிஎஃப் வச்சிருக்க வேணாம், அதை பிரிண்ட் அவுட் எடுக்க வேணும். பெஸ்டா தெளிவான அப்டேட் பண்ணப்பட்ட முழு விடயங்களும் உள்ளடக்கிய மிக சரியான நோட்ஸ். அதான் அதிகமான ஒரு விடயமும் மேலதிகமா பரீட்சைக்கு புறம்பான ஒரு விடயமும் இல்ல. சிலபஸுக்கு தேவைக்கான விஷயம் இல்லாமலும் இல்ல. நேர்த்தியாக அப்டேட் பண்ணப்பட்டு தயாரிக்கப்பட்ட நிறைய பள்ளிக்கூடம், இலங்கையில் இருக்கிற பெரும்பாலான தமிழ் மீடியம் பயன்படுத்துற இந்த தவணை ஒன்று எங்களுடைய புத்தகம் மறுபடி சென்ட் பண்ணுவேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அழகு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க போறோம். இதுதான் மிகப்பெரிய இது. ரெண்டாவது விஷயம் வருவோம். இதுல பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. பாடங்கள் வேகமா போக வேண்டி இருக்கு. நான் என்ன சொல்லி சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம்ல நிறைய சிலபஸ் இருக்கு பிள்ளைகள். இப்ப நான் சொல்லும் போது விளங்கும். அதனால வேகமா போக வேண்டி இருக்குது. தயவு செய்து வகுப்பு நடக்கிற விடயம் அடுத்தது மெயினான சப்ஜெக்ட் போறோம். அதுக்கப்புறம் இடையில வந்த சில நேரம்ல குழப்பமா இருக்கும். அந்த பாடத்தை விளங்கி கொள்றதுக்கு பிள்ளைகள் முடிஞ்ச அளவுக்கு தெரியப்படுத்துங்க வகுப்பு நடக்கிறத மற்ற பிள்ளைகளுக்கு. இந்த 13ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு பிள்ளைகள், அந்த நியூ பிள்ளைகள், கூட அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கட்டாயம் தெரியப்படுத்துங்க. மாநில புவியியலுக்கு இருக்கிற ஆளு, மாநில புவியியலுக்கு இருக்கிற ஆளு. இதுக்குள்ள முதலாவது மாநில புவியியல் அறிமுகம், சின்ன ஒரு செக்ஷன். இரண்டாவது மிக முக்கிய அலகு உலக குடித்தொகை. இந்த சொல் கேள்விப்பட்டிருக்கலாம். இங்க பாருங்க, உலக குடித்தொகை. அப்படி என்றால் சனங்களை பத்தி படிப்போம்டா, மக்களை பத்தி படிப்போம். எந்த நாட்டுல மக்கள் கூட, எந்த நாட்டுல மக்கள் குறைவு, எந்த கண்டத்துல கூட, மக்கள் கூடுறதுனால என்ன நன்மை, குறைறதுனால என்ன நன்மை, மக்கள் அந்த ஆக்கள்ற பெருக்கம் எப்படி இருக்குது, சனம் பெருகிறதுனால என்ன பிரச்சனை, மக்களோட சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருக்குது, வறுமை மக்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஊனமாகிறது, யுத்தம் நடந்த இடங்கள்ல கைகால் இல்லாம இருக்காங்க, ஊனம் அடைகிறது மக்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அப்படி ஆண்கள் பெண்களை அடக்குமுறையில வச்சிருக்கிறது இலங்கையில அப்படி இல்லை, வேற நாடுகள்ல இருக்கு. இதெல்லாம் மக்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. சோ மக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் படிப்போம். உலக ரீதியா எல்லா நாடுகளையும் படிப்போம். அதே மாதிரி இலங்கையில மக்கள் சம்பந்தப்பட்ட விடயம் படிப்போம். இலங்கையில எந்த மாவட்டத்துல சனம் கூட, எங்க சனம் நெருக்கமா இருக்குது, சனம் சம்பந்தப்பட்ட இலங்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, சனத்துல வளர்ச்சி எப்படி போகுது, மக்கள் எப்படி இடம்பெயர்றாங்க, இடம்பெயர்றதால என்ன பிரச்சனை, எங்க கூட இடம்பெயர்ந்து போறாங்கன்னு சனத்தை பத்தி ஆராய்ச்சி படிப்போம். இது படிப்போம் முதலாவது அலகு. சோ இந்த மூணும் தான் மானிட புவியியல்ல ஃபர்ஸ்ட் டைமுக்கு நாங்க படிக்க போறோம். ஓகே, இங்க பாருங்க செய்முறை புவியியல். இதுல ஃபர்ஸ்ட் டைமுக்கு முதலாவது, உண்மையிலே நான் சொன்ன எந்த விதத்துல ஞாபகம் இருக்கோ தெரியல, புவியியல் சொன்னால் அரைவாசி இயற்கையையும் அரைவாசி மனிதரை பத்தி படிக்கிறது தான் புவியியல். அப்ப செய்முறை புவியியல் என்ன, இந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் ஈஸியா படிக்கிறதுக்காக ஒரு செக்ஷன் தான் இது. சோ இது ரெண்டையும் விளங்கிக் கொள்றதுக்காக தான் இவர். அப்ப இதுக்குள்ள என்னன்னு சொன்னால் ஜியோகிராபிக்காரருக்கு சில டெக்னிக் இருக்கு. உதாரணமா இந்த மெப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் அது ஜியோகிராபிக்குரியதுதான். மெப், சேட்டலைட் இமேஜ், அதுவும் ஜியோகிராபிக்காரர் அதிகம் பயன்படுத்துவாங்க. விமானங்கள்ல இருந்து எடுக்கிற போட்டோ, அதுவும் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துவாங்க. கிராஃப், கிராஃப்டா நீங்க படிச்சிருப்பீங்கடா, இப்படி இருக்கும் சலாகை வரைவு, இப்படி இருக்கும் பை வரைவு, இதான் கிராஃப். இதுவும் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துறது. சோ ஜியோகிராபிக்காரர் சில டெக்னிக் பயன்படுத்துவாங்க. டெக்னிக் தமிழ்ல நுட்பம். இப்ப ஜியோகிராபிக்காரருக்கு சில நுட்பம் இருக்கு. மெப்பெல்லாம் ஜியோகிராபிக்காரர் நுட்பம். சோ நாங்க படிக்க போற முதலாவது அலகு ஜியோகிராபிக்காரர் நுட்பம், புவியியல் நுட்பங்களை பத்தி படிப்போம். 5 டெக்னிக் ஜியோகிராபிக்காரர் பயன்படுத்துவாங்க. 5 டெக்னிக். அதுல ஒன்று மெப். சோ எங்கட ரெண்டாவது அலகு மெப்ப பத்தி படிப்போம். மெப்ப பத்தி படிப்போம். மெப்பண்டா என்ன, மெப்புல என்ன இருக்கும், மெப்ப எப்படி பயன்படுத்துறது, மெப்போட வகை, மெப்ஸை பத்தி படிப்போம். நல்ல இலகுவான பாடம். மூணாவது, இலங்கையில ஒரு மெப் ஒன்று இருக்கு, பெஸ்டா
இலங்கையில் இருக்கிற அநேகமான டிபார்ட்மெண்ட் பயன்படுத்தப்படுற ஒரு மெப் ஒன்று. சேவை டிபார்ட்மெண்ட் தான் அந்த மெப்பை தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த மெப்புக்கு பேர் இப்படி ஒரு பேர், இலங்கையில 1க்கு 50,000 இட விளக்கப்படம். இப்படி ஒரு மெப் உண்டு. ஸ்ரீலங்காவில பேமஸான ஒரு மெப் இருக்கு. அந்த மெப்பை பத்தி நீண்ட ஒரு பாடம் படிக்கும். அதுக்கு பிறகு இதெல்லாம் உண்மையிலேயே அந்த இலங்கையில் இருக்கிற இந்த 1க்கு 50,000 மெப்னு சொல்றது ஒரு பழைய முறையில கீறப்பட்ட மெப். இன்னும் சில இடத்துல பயன்படுத்துறாங்க, நாம படிப்போம். ஆனால் இப்ப மெப்பெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத டெவலப் அடைஞ்சிட்டு. முப்பரிமாண மெப். நான் இந்த பாடம் படிக்கும்போது காட்டுவேன். இப்ப மெப்போட வளர்ச்சி நீங்க நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு பில்டிங்க அப்படியே சுத்தி பார்க்கலாம். அந்த அளவுக்கு மெப் இப்ப டெவலப் ஆயிட்டு. சோ நவீன படங்களை பற்றி படிப்போம். நவீன படவரைகள், நவீன படவரைகள். இதுக்குள்ள GIS, GPS, RS 3 நுட்பம் இருக்கு. GIS, GPS, RS பேரை பார்க்க தான் பயங்கரமா இருக்கும், இலகுவான விடை. GIS, GPS, RS இந்த 3ம் லேட்டஸ்டா மாடர்னா மெப்ப உருவாக்குற டெக்னிக். அதை பத்தி படிப்போம். அதுக்கு பிறகு 5வது செக்ஷன் உலகப்படம் குறிக்கிறது படிப்போம். உலகப்படம் குறித்த உலகப்படம் குறித்தல் பார்த்து மலைக்க வேண்டிய விஷயம் இல்ல, இலகுவாக இது பண்ண வேண்டிய விஷயம். ரைட். இப்ப இவ்வளவும் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் படிச்சுதான் ஆகணும். இவ்வளவும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கணும். ஓகே. இப்ப பிள்ளைகள், நாம இவ்வளவு பாடம் இருக்கா, இவ்வளவு படிக்கணுமா? அந்த கதை எங்களுக்கு தேவையில்லை. நாங்க தொடங்க போறோம் இந்த பௌதிக புவியியல. அடுத்த வகுப்புல நாங்க இந்த பாடத்தை தொடங்க போறோம். இனி விரைவாக சொல்லப்பட்ட அட்டவணை டைம் டேபிள் படி ஸ்டாஃப் டைமுக்கு வகுப்பு தொடங்கி ஸ்டாஃப் டைமுக்கு வகுப்பு முடியும். மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. முதல்ல இது தனித்தனி நோட்ஸ் தருவன். இப்ப இந்த 2 கதை எங்களுக்கு இப்பைக்கு தேவையில்லை. இது எப்படி படிக்க போறோம்னு சொன்னா, இந்த பாடம் முதலாவது படிச்சு முடிய இந்த பௌதிக புவியியல் அறிமுகம் படிப்போம். அதுக்கு பிறகு புவி தொகுதி படிப்போம். ரைட். அதுக்கு பிறகு இதுல இருக்கிற அழகுல ஒரு குறிப்பிட்ட அழகு இலங்கையில கணியங்கள் வரைக்கும் முடிச்சு போட்டு மாநில புவியியல், செய்முறை புவியியல் அப்படி மாறி மாறி படிப்போம். சோ கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். தவணை 1 மிகப்பெரிய செக்ஷன் இருக்கு பிள்ளைகள். உண்மையிலேயே செய்முறை புவியியல் நான் இதுல எழுதியிருக்கிற இந்த 5ம் முதலாம் தவணைக்குரியது மட்டுமல்ல, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை. அந்த 3 தவணையும் முதலாம் தவணை படிச்சு முடிக்கணும். அப்பதான் எக்ஸாம் வடிவா செய்யலாம். எங்களுக்கு முதலாம் தவணை மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கு படிக்கிறதுக்கு. அதனால விரைவாக தொடங்க வேண்டி இருக்குது. தயவு செய்து வகுப்புகளை தவற விட்டுறாதீங்க, கவனமா பாருங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட தொடர்பு கொள்ளுங்க. 077 31 48 264 077 31 48 264 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப்புக்கு ஒரு வாய்ஸ் கட்டோ ஒரு மெசேஜோ நீங்க பாஸ் பண்ணால் உங்களுக்கு இது பண்ண முடியும். பிள்ளைகள், எங்கட 2026 வகுப்பு நடந்துட்டு இருக்கு, 2025 வகுப்பு நடந்துட்டு இருக்கு. சோ நீங்க எந்த வகுப்போ தெளிவா போடுங்க. 2027 3 பெட்ச் இருக்கு. 2027 ஜியோ அப்படி போட்டீங்கன்னா அந்த வகுப்புக்குரிய லிங்க் வரும். 2026 ஜியோ அந்த பெட்சா இருந்தா 2026 ஜியோன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த வகுப்போட ஜாயின் பண்ற டீடைல்ஸ் வரும். ஸோ மற்ற ஆட்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ரெக்கார்டிங்க பாருங்க. ரைட். இதுல சொல்ல முடியுமா 2027 இப்ப ஓலெவல் எழுதி போட்டு இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு தயவு செய்து இருக்க கையை ஏற்றி காட்ட முடியுமா? வேகமா அடுத்த பாடங்களை தொடங்குறது அல்லது டைம் டேபிள் படி இன்னொரு வகுப்பு போடுறதுக்கா என்ற பெரிய தொகை செக்ஷன் இருக்கு. தயவு செய்து கையை ஏற்றி காட்ட முடியும்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவ்வளவுதான். 13. ஓகே. பிறகு வந்து ஜாயின் பண்றாங்க கஷ்டம். 22. ஓகே. ஏதோ நான் 30 பேர் இருப்பீங்க. ஓகே பிள்ளைகள், வெரி குட். தேங்க்ஸ் பிள்ளைகள். நீங்க இது பண்ணலாம். பிள்ளைகள், உங்களோட பாடசாலையில நடக்கிற வகுப்போட இந்த வகுப்பு பாடசாலை ஆசிரியர்களை மெயினா வச்சுக்கொண்டு இந்த வகுப்பு உங்களுக்கு மிக போதுமானதாக இருக்கும். உங்களோட இறுதி பரீட்சையில நீங்க நல்ல ஸ்கோர் பண்றது, A+ எடுக்கிற வரைக்கும். முடிஞ்சால் பக்கத்துல டியூட்டரிகள் இருந்தால் அந்த டியூட்டரியில படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸ் ஜியோகிராபி டீச்சர்ஸ் ஆண்டு பாருங்க. அப்படி இருந்தா நீங்க அவங்ககிட்ட போகலாம், டியூஷன்கள் சொல்றேன். அல்லது
பேப்பர் மார்க்கிங் போற அனுபவம் உள்ள ஆட்களா இருந்தா பெஸ்டா இருக்கும். ஜியோகிராபி டீச்சர் இல்லாத வேற சப்ஜெக்ட் அல்லது வேற வேலை பார்க்குற நபர்களிடம் நீங்க படிக்க வேணாம், அல்லது வேற பாடம் பொலிட்டிக்கல் எடுக்கிற சேர்த்து ஜியோகிராபி படிக்க வேணாம், அட்வான்ஸ் லெவல். ஸோ அதனால கவனமா படிக்கிற ஆசிரியரை செலக்ட் பண்ணி எடுங்க. சூமூடாகத்தான் எங்களோட முழு விடயமும் நடக்கும். ரைட், சொறி பிள்ளைகள், எங்களுக்கு அடுத்த வகுப்பு இருக்குது. சந்தேகத்துக்கு நான் மைக்க வளமையா ஒன் பண்ணி விடுறது. இது புது நபர்கள் ஆறுன்னு சொல்லி ஒரு வரையறை இல்லை, ஓப்பனா இருக்கிறதுனால நான் மைக் மெசேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். சாரி, சந்தேகம் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்க இது பண்ணுங்க. அடுத்த மாதத்துல இருந்து நீங்க கேள்விகள் கேட்கக்கூடிய மாதிரி உங்களோட வகுப்புகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். ஓகே பிள்ளைகள், 2026 குட் நைட். 2027 குட் நைட் இல்ல, பேட் நைட். அடுத்த வகுப்பு 7 மணிக்கு இருக்கு, புது டைம் டேபிள். 2 வகுப்பு இருக்கு உங்களுக்கு, தியரி வகுப்பு இருக்கு 2026. ஓகே, அடுத்த வகுப்புல சந்திப்போமா? ஓகே, 2027 குட் நைட். ஓகே, வெரி குட்.